இது என்ன பால்? அன்றைக்கி ரோட்டில் பசங்க விளையாடி நூஞ்சில் எரிஞ்சாங்களே, அந்த பால் இங்கே வந்து விழுந்துருச்சா? குட்டி பசங்க விளையாடுற இடம், இது மேலே தெரியாமல் காலை வச்சுட்டா சதன்னு வழிக்கு விழுந்துட மாட்டாங்களா? நல்ல வேலை என் கண்ணில் பட்டது நல்லதாக போச்சு. ஹரீஷ், ஹரீஷ், ஏன்டா அழுகுற? என்னாச்சு? ஆதி அடிச்சிட்டானா? என்ன? ஏன் அழறா? என்னப்பா? என்னப்பா ஆச்சு? என்னாச்சுப்பா? என்னாச்சு? ஆதி என்ன பண்ண அவன? நான் எதுவுமே செய்யல. காட் ப்ராமிஸ். டேய் ஹரீஷ், என்னடா ஆச்சு? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, என்ன நடந்தது? ஏதாவது சொல்லு. அந்த பால் தடிக்கு விழுந்துட்டியா? எல்லோ பால் இருக்காது, அது கூட நான் எடுத்து உள்ள வச்சுட்டேனே. ஏய், அடி வாங்க போற. அழாம விஷயத்த சொல்லு. சொல்றா. இவன் சும்மா காமெடி பண்றா மம்மி. அப்போ என்னன்னு சொல்றா? அது பல்லு விழுந்துருச்சு. என்னது? உன் பல்லு விழுந்துடுச்சா? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? சிரிக்காம பின்ன என்ன பண்ணுவாங்க? பல்லு விழுந்ததுக்கா இப்படி கத்தி ஊரை கூட்டிட்ட? ஏய், நல்ல பல்லுடா உன் பல்லு. சிங்கப்பூர்ல விழாத பல்லு ஃளைட் பூச்சி சென்னையில வந்து விழுந்திருக்க. ஏன்டா ஆதி, தாத்தாக்கு எத்தனை பல்லு விழுந்திருக்கு தெரியுமா? அவர் உன்ன மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டா இருக்காரு. அவன் கேட்டானா? எனக்கு பல்லு இல்லைங்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா? என்னதான் பண்றது இந்த பல்ல வச்சு? இம்சையா இருக்கே. ஏன் இங்க இருந்து உள்ளது? இவங்க வேற கிண்டல் பண்றாங்களே. பல்லு விழுந்துருச்சா? ஐயோ, முளைக்கவே முளைக்காது பல்லு இல்லனா? பொடி. நானே கடுப்புல இருக்கேன். ஆமா ஹரிஷ், பல்லு விழுந்தா திரும்ப பல்லு முளைக்கிற வரைக்கும் விழுந்த பல்ல பத்திரமா வச்சுக்கணும். இல்லனா விழுந்த பல்லு திரும்ப முளைக்கவே முளைக்காது. அப்போ ஹரிஷ் இனிமே ஓட்ட பல்லனா? ஆமா, அவனை ஓட்ட மாயன் கூட சொல்லலாம். விழுந்த பல்ல மண்ணுல புதைச்சு வச்சா பெரிய மரம் வளரும் மாமி. ஆமா, பெரிய பல் மரமே வளரும். அதுல நிறைய பல்லு பல்லா காய்ச்சி தொங்கும். சப்போஸ் அவன் பல்ல முழுங்கிருப்பானோ? ஐயோ, டேய், என்ன ஏன்டா இப்படி பயமுறுத்துறீங்க? ஏய், ஏன் எல்லாம் ஹரிஷே கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹரிஷ், அவங்க சும்மா உன்னை டீஸ் பண்றாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படியா பொம்மி? ஆமா, எதுவும் ஆகாது. எல்லாருக்கும் பல்லு விழுந்து முளைக்கிறது சகஜம்தான். அதனால அதுவே முளைச்சிரும். இதுவும் ஒரு அழகுதான் தெரியுமா? ஆமா ஆமா, செம்ம அழகு. ஏய், சும்மா இருக்க மாட்டீங்க? அப்படியா? ஏய், நீ எங்க போற? நான் ஆதி அண்ணா கூட போறேன். ஏய், என்ன மட்டும் ஏன் தனியா விடுறீங்க? நானும் வரேன். எந்திரி, வா, விழுந்த பல்ல தோட்டத்துல போய் தேடலாம். என் பல்லு கிடைக்குமா? கிடைக்கலாம். உனக்கு தான் எங்க விழுந்துச்சுன்னு தெரியலல்ல, அதனால எல்லா இடமும் தேடி பார்க்கலாம்.
நல்லா இருக்கே. ஏய் இது ஏன் பால்ரி? குடி குடு. ஏய் குடுறி என் பால. ஏய் குடு. ஏய் குடுடா தடியா. இவங்க ஏன் சண்டை போடுறாங்க? முடியாது, நீ வேற பால் வாங்கிக்க. ஷூ. பால குடுடா ஏய் தடியா. குடி லூசு. குடு. குடு. இப்ப குடுக்க போறே. முடியாது, குடு. என்னங்க என் சத்தம்? பால் நீ குடு. ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லைன்னா எதுக்கு சத்தம் வருது? அங்கிள் நாங்க கேம் விளையாடுறோம். கேம் விளையாடுறீங்களா? சரி குட். சத்தம் போடாம சண்டை போடாம விளையாடணும் என்ன? ஓகே. வெளியே போய் விளையாடுங்க போங்க. போச்சுடா. இங்க தானே விழுந்துச்சு. எங்க போச்சு? ஐ கண்டுபிடிச்சிட்டேன். பொம்மி என் பல்லு கிடைச்சிருச்சு. காட்டு பார்க்கலாம். டேய் இதை நட்டு வைடா. பல் மரமா முளைக்கும். அதுல உனக்கு பிடிச்ச பல்லெல்லாம் தொங்கும். ஆனா உனக்கு மட்டும் பல்லே முளைக்காதே. என்ன ஸ்டேயா? என்னடி என்கிட்ட பேச மாட்டியா? ஆமா, நீ தான் எனக்கு அந்த கிறிஸ்டல் பால் தர மாட்டேன்ட்டல்ல, அதான். அதுவா? டேய் பாடா உன் தங்கச்சிய. அது என் ஃப்ரெண்டு பால்ரா. அவன் கேப்பான்ல. அவன் கேட்டு நான் என்ன பண்றது? அவ அதை உடைச்சிட்டானா? நான் உடைக்க மாட்டேன்டா. வெரி குட். ஏய் பொம்மி, எங்க என்ன பண்ற? ஒட்டடை குச்சி கையில வச்சுக்கிட்டு. ஏய் இந்த கார்ட்டூன்ல வர மந்திர கிழவி ஒட்டடை குச்சி வச்சு பறப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது கேம் விளையாடுறீங்களா? இல்ல ஆண்டி, வீட்டுக்கு பின்னாடி இருக்க ரூம்ல நிறைய ஒட்டடை இருக்கு. அத க்ளீன் பண்ண போறேன். ஐயோ செல்லம், உனக்கே இந்த வேலைலாம்? ஆன்ட்டி பாத்துக்கிறேன், நீ போய் விளையாடு. இல்ல ஆண்டி, இது நம்ம வீடு தானே. இத க்ளீன் பண்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? 2 நிமிஷத்துல க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் சொன்னா நீ கேக்குவா போற? நீ எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும், போய் செய்ப்போம். நல்ல குழந்தை. எல்லா குழந்தையும் நம்ம பொம்மி மாதிரியே இருந்தா நாடே சுத்தமா இருக்கும். ஹரிஷ், நீ யார் சொல்றதையும் கேட்காத. இந்த பல்ல மம்மியோட ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிடுவோம். அங்கதான் சேஃபா இருக்கும். உனக்கு தான் மம்மியை பத்தி தெரியும்ல. ஹேண்ட்பேக்ல தான் அவங்க உயிரே வச்சிருக்காங்க. டே ஹரிஷ், இந்த விஷயத்துல என் பேச்ச கேளு. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். உனக்கு நம்ம பொக்குவாய் தாத்தா சுப்பு தாத்தா தெரியுமா? அவரு அன்னைக்கே இந்த மாதிரி விழுந்த பல்லெல்லாம் நட்டி வச்சிருந்தாருன்னா பல் மரமே முளைச்சிருக்கும். மத்த பல்லு கீழே விழும்போதெல்லாம் அந்த மரத்துல இருக்கிற பல்லை எடுத்து செட் பண்ணிருக்கலாம். இந்த ஐடியா அவருக்கு தெரியாதனால தானே எல்லா பல்லும் விழுந்து கொட்டி போய் பொக்கத்தத்தா ஆயிட்டாரு. அந்த மாதிரி உனக்கும் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ இங்கே நட்டு வை. டே, நான் சொல்றது கேளு. இங்க வேணாம். மம்மி பேக்குள்ள போட்டு வச்சு நம்ம சிங்கப்பூர்ல போய் நட்டு வைப்போம். பொம்மி, என்ன ஒட்டடை குச்சியை வச்சுட்டு தனியா கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நானும் ஒரு கொம்பு கொண்டுட்டா, நாம 2 பேரும் சேர்ந்து கத்தி சண்டை போடலாம். ஓ, இந்த புக் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றியா? எப்படிடா உன்னால முடியும்? என்னாலேயே முடியாது. ஒட்டடை குச்சியால எடுக்க முடியுமா? இரு, நான் கொண்டுறேன்.
ஓகே இந்தாம்மா, நீ இந்த ஒட்டடை குச்சியை கொடு, நான் ஸ்டோர் ரூம்ல வச்சிடுறேன். எதுக்கு தாத்தா உங்களுக்கு சிரமம்? என்ன பொம்மி, இது என்ன ஒட்டடை செய்வீங்க? ஒட்டடை குச்சி தானே, அப்படி ஓரமா வச்சா ஆகி போச்சு. தேங்க்யூ தாத்தா. வெல்கம் 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 சாமத்து குட்டி. கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே பொம் பொம் பொம்மி பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே,